மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையில் புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அண்ணாமலை என்ன தெரிவித்திருக்கிறார் வெள்ளை அறிக்கை குறித்து? ராஜலட்சுமி, கடந்த ஆட்சியின் நிதிநிலை குறித்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அவர் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்து தாவேகா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை படித்து பார்த்தேன். இந்த வெள்ளை அறிக்கையில் பெரிதாக ஆச்சரியப்படும் அளவுக்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு ஆவணமாகவே இது உள்ளது. மேலும் தமிழகத்தின் முக்கிய நிதி குறியீடுகள் பிற தொழில்மயமான மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழகத்தின் தற்போதைய நிலையை தெளிவாக கூறியிருக்கிறது. தமிழகத்தின் மொத்த கடன் நிலுவை 10 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. சராசரியாக தமிழக மக்கள் ஒவ்வொரு பெயரிலும் 1,28,934 கடன் சுமை உள்ளது. தமிழகத்தின் மொத்த வருவாயில் 22.8% வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழக அரசு இந்த வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது. இந்த பாதிப்புகளை சரி செய்ய தேவையான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இது தொடர்பாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மட்டுமின்றி தொழில், வர்த்தக, நிர்வாக, தொழில்நுட்ப, சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களை உள்ளடக்கிய ஒரு செயல்திறன் மிக்க ஆலோசனை குழுவை அமைத்து தமிழகத்தை மீண்டும் வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையில் புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அண்ணாமலை என்ன தெரிவித்திருக்கிறார் வெள்ளை அறிக்கை குறித்து? ராஜலட்சுமி, கடந்த ஆட்சியின் நிதிநிலை குறித்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அவர் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்து தாவேகா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை படித்து பார்த்தேன். இந்த வெள்ளை அறிக்கையில் பெரிதாக ஆச்சரியப்படும் அளவுக்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு ஆவணமாகவே இது உள்ளது. மேலும் தமிழகத்தின் முக்கிய நிதி குறியீடுகள் பிற தொழில்மயமான மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழகத்தின் தற்போதைய நிலையை தெளிவாக கூறியிருக்கிறது. தமிழகத்தின் மொத்த கடன் நிலுவை 10 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. சராசரியாக தமிழக மக்கள் ஒவ்வொரு பெயரிலும் 1,28,934 கடன் சுமை உள்ளது. தமிழகத்தின் மொத்த வருவாயில் 22.8% வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழக அரசு இந்த வெள்ளை அறிக்கையை காரணம் காட்டி செயல்படாமல் இருக்கக்கூடாது. இந்த பாதிப்புகளை சரி செய்ய தேவையான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இது தொடர்பாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மட்டுமின்றி தொழில், வர்த்தக, நிர்வாக, தொழில்நுட்ப, சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களை உள்ளடக்கிய ஒரு செயல்திறன் மிக்க ஆலோசனை குழுவை அமைத்து தமிழகத்தை மீண்டும் வலுவான நிதி பாதைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.